So good evening, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. This is a free mentorship program for Vijay Vagini, CSE department. Now I am going to explain how to develop learning chart. அதாவது நம்ம கொஸ்டின்ஸை பார்த்து எப்படி லேர்னிங் சார்ட் வந்து உருவாக்குறது அப்படின்றது வந்து நான் இது பண்ண போறேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து லேர்னிங் சார்ட் இது பண்ண போறேன். ஸோ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். I will share my screen now. என்னோட கூகுள் விசிபிளா இருக்குங்களா? ஓகே, ஐ வில் புட் மை சர்ச் ஹியர். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இது வந்து நம்ம சர்ச் பண்றோம் வச்சுக்கலாம். இப்போ இங்க என்ன இது பாத்தீங்கன்னா I will type the content. Lexical analysis அப்படின்னு நினைக்கிறேன். Lexical analysis MCQs. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லெக்சிக்கல் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெக்சிக்கல் அனலைசிஸ் டாபிக்ல நம்ம வந்து we are going to prepare the learning chart. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஜெக்ட்ல இந்த லெக்சிக்கல் அனலைசிஸ் மாதிரியே வந்து ஒரு 50 டேம் இருக்கும். சரியா? நான் லெக்சிக்கல் அனலைசிஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இது மாதிரி ஒரு 50 டேம் இருக்கும். இந்த 50 டேமும் நம்ம அது பார்த்து அதுபடி லேர்னிங் சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேமுக்கும் ஒரு பக்கத்துக்கு லேர்னிங் சார்ட்ல நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியா. சரிங்களா? இப்ப நம்ம வந்து MCQs வந்து உங்களுக்கு தெரியும். விசிபிளா இல்ல இது. Once again I will share my screen. இங்க போலாம். ஓகே, ஸோ வந்து இங்க சம் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர்? ஸோ a set of REA, syntax tree, set of tokens, string character அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா ஆப்ஷன் C is the right answer சொல்லிருக்காங்க. set of tokens. A lexical analysis convert character sequence to set of tokens. So character sequence இருக்கிறது வந்து set of token மாத்தோம் அப்படின்றது தான் இது. இப்ப நம்ம இதை வந்து லேர்னிங் சார்ட்டா எப்படி இது பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு இது தேவை, வேர்ட் டாக்குமெண்ட் தேவை. ஸோ வந்து நான் ஒரு வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். Are you able to see my Word document? Okay. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? Lexical analysis பார்த்தோம். Lexical டைப் பண்றேன் நானு. Lexical analysis. என்ன பார்த்தோம்? Lexical analysisல convert character sequence to set of tokens. Convert character sequence into set of tokens. So இதான் வந்து நம்ம லேர்னிங் சார்ட்டோட இது. புரியுதுங்களா? மியூட்ல இருக்கு உங்களோட ஆடியோ. எஸ் சார், எஸ் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் ஆஃப் லெக்சிக்கல் அனாலிசிஸ் பத்தி ஒரு 10 பாயிண்ட் வந்து வச்சுங்களேன். அந்த 10 பாயிண்ட் மட்டும் எழுதி. ஓகே சார். சோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்ல டைப் பண்ணமா சார்? புரியல. A4 ஷீட்டா இல்ல இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டா எழுதணுமா சார்? கம்ப்யூட்டர் இருந்தா கம்ப்யூட்டர்லயே இது பண்ணிக்கலாம். A4 ஷீட் இருந்தா A4 ஷீட்ல இது பண்ணலாம். இப்ப சிஸ்டம் இல்ல அப்படினா இது பண்ணலாம். இப்ப ரெடி பண்றதுக்கு நமக்கு அந்த क्वेश्चंஸ பார்த்துட்டு நமக்கு இது பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். அதே போல சிஸ்டம் இருந்ததுனா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆயிடும். எஸ் சார். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन வந்து நமக்கு என்ன ஆவறான்னு பார்ப்போம். Which symbol table implementation is based on the property of locality of reference? இந்த symbol வந்து as table. So as table வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எதை பேஸ் பண்ணிருக்குன்னா property of locality of reference. Property of locality of reference அப்படின்றத இது பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி use of symbol table is based on the property. இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு தேவைப்படுது. நான் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்ல காப்பி பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் உங்களுக்கு வரும்போது சொல்றேன். ஓகே சார். அதுக்கப்புறம் symbol table because it is efficient. Symbol table implementation. சோ நான் படிக்கிற விஷயத்த என்ன மாதிரி சிம்பிளா என்னால வடிவமைச்சுக்க முடியுமோ அதை வடிவமைச்சு இந்த புக்ல இருந்து படிச்சா என்ன ஆகும்னா இதுக்கு நேரங்கள் வந்து அதிகமாகும். புக்ல படிச்சா வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு நேரங்கள் வந்து அதிகமாகும். சோ அதனால நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட். ஓகே சார். சோ நம்ம எப்படி இது பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ல இருந்து பண்றது காட்டிலும் நமக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த டேமுக்கு வந்து என்னன்னா இப்ப நான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஆஷ் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். சோ ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் 2 டேர்ம்ஸ். ஓகே சார். அனாலிசிஸ் ஒரு டேர்ம் இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆஷ் டேபிள் அப்படின்னு ஒரு டேர்ம். சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால எத்தனை பேஜ் எத்தனை இந்த ரெண்டு கான்செப்ட் மாதிரி எத்தனை கான்செப்ட் உங்களால பண்ண முடியும்? சார் நான் இது வரைக்கும் ரெடி பண்ணல சார், எனக்கு தெரியல சார். ஒரு 50 to 100 பண்ணலாம். ஓகே. அதாவது நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது என்னன்னா ஒரு டேர்மா நமக்கு இது பண்ணி லேர்ன் பண்ணி நம்ம கரெக்டா வந்து அந்த ப்ராக்ரஸ் கொண்டு போகணும். சரிங்களா? இல்ல அவசரப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு 50 டேர்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல அதுக்கு மேல பண்ண முடியுதா, 100 டேர்ம் பண்ண முடியுதா பாருங்க. இல்ல 25 டேர்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல 10 டேர்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ்
you can make the table. இப்போ நான் இப்போ இது சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எந்த நம்ம வெப்சைட் வந்து 20 வெப்சைட் கிட்ட இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை ரெக்கமெண்டேஷன் இஸ் சாண்ட் பவுண்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ வந்து அது மத்த ஆப்ஷன்ஸ் அதுல வந்து மத்த ஆப்ஷன்ஸா இருக்குல்ல சார். இப்ப ஹேஷ் டேபிள் மாதிரி அதோட இல்ல இப்போதைக்கு வந்து நம்ம இந்த क्वेश्चனை பாக்கும்போது நமக்கு வந்து இந்த எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு அப்படி பார்க்க சொன்னேன். ஆனா நம்ம ஜெனரலா சப்ஜெக்ட் வைஸா போகும்போது அந்த ஒரு சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். சரி ஓகே சார். அதுல என்னென்ன ஆன்சர் இருக்கோ அது மட்டும் பார்த்துட்டே வந்தாலே அது ஆட் ஆயிட்டே வரும், ஸ்டாக் ஆயிட்டே வரும். அப்படியே ஒன் பை ஒன்னா ஸ்டாக் ஆயிட்டே வரும். அப்ப நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 டேம் பண்ணீங்க வச்சுங்களேன், சூப்பரான கண்டென்ட். ஓகே சார். அந்த 50 டேம் பண்ணிட்டு எய்தர் எழுதுனீங்கன்னா அத பிடிஎஃப் மாத்தி அனுப்பிச்சிடுங்க, இல்ல வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணீங்கன்னா அத வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. சரி ஓகே சார். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து வரும்போது இந்த லேர்னிங் சார்ட்டை எப்படி பயன்படுத்தி நம்ம ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இது பண்றேன். நீங்க இப்ப டெய்லியும் வந்து உங்க கையில இருந்து ஏதோ ஒண்ணு என்கிட்ட ரிசீவ் ஆயிட்டே இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். பீயிங் எ மென்டார், இப்ப நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா உங்களோட டெய்லி பிளான், டெய்லி ப்ரிப்பரேஷன், டெய்லி ப்ராக்ரஸ், டெய்லி ரிப்போர்ட். ஓகே சார். சோ அதுதான் வந்து நமக்கு growth தரப்போகுது. நம்ம அல்டிமேட்டா ஜெயிக்க போறோம்ன்றது எக்ஸாம் முடிச்சிட்டு அன்னைக்கு நம்ம முடிவு பண்றது கிடையாது. நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிடுறோம், நான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். அது உங்களோட கன்வீனியன்ட் என்ன, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சாலும் ஓகே. அப்புறம் அது மொத்தமா ஸ்டாக் ஆகும்போது இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் சென்ஸ் 2 பேப்பர் ரிவிஷன் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சார். 3 நாள் ஆச்சுன்னா 3க்கு ரிவிஷன் பண்ணணும். எஸ் சார். 4 நாள் ஆச்சுன்னா 4மே ரிவிஷன் பண்ணணும். எஸ் சார். இப்போ நமக்கு என்ன கேம் வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம் வந்து சூப்பரான கேமா இருக்கும். எனக்கு இல்ல சார், நான் வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிறேன், நான் 10 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் போறேன். என்னால அது ரீடைன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நான் ஐ ஹேவ் டு டேக் பிரேக் ஃபார் 1 டே ஆர் 2 டே. ஓகே சார். டு ரீகலெக்ட். ஆமா, ரிவிஷனுக்காக நான் என்னோட நேரத்தை பங்களிக்கணும். சரிங்களா? சோ இது பண்ணும்போது இதுல வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எப்படி எல்லாம் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா பண்ணி அனுப்புங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணி அனுப்பிச்சீங்கன்னாதான் அதுல இருந்து எப்படி நான் உங்களுக்கு மாறுபடுத்தி உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு என்னால சொல்ல முடியும். ஓகே சார். சார் இப்ப क्वेश्चन பேப்பர்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ் மாதிரி நமக்கு क्वेश्चंस இருக்கும்ல சார், லைக் a + b the whole square அந்த மாதிரி. பட் அத வந்து நம்ம எப்படி சார் டர்ம் சார்ட்ல நோட் பண்ண முடியும்? இல்ல, அது தனியா ஃபார்முலா சார்ட் போட்டு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கலாம். ஃபார்முலா சார்ட்லயே போட்டா சப்ஜெக்ட் வைஸ் ஃபார்முலா சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். நம்ம டேம் சார்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டேம் சார்ட்ல இருந்து லேர்னிங் சார்ட் கொண்டு வந்துருவோம். ஃபார்முலா இருக்கலாம் தனியா பிரிச்சு ஃபார்முலா சார்ட் போட்டு போயிடுவோம். சரி ஓகே. அப்ப क्वेश्चन பேப்பர்ல இருந்து எழுதும்போது தனியா ஃபார்முலா சார்ட்லயே அந்த क्वेश्चன்ஸ்லாம் நோட் பண்ணிடலாமா சார்? அவருக்கு ஒரு இட் இஸ் a wholesome work, மொத்தமா எல்லாத்தையும் பண்ணிடுவோம். சப்ஜெக்ட் வைஸ் போட்டு அப்படி பாத்துக்கலாம் நம்ம. ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? நோ சார். இப்ப எது டவுட்னா நான் சொல்றேன் சார். ஆமா, நீங்க என்னன்னா இப்ப நான் ஒரு நாளைக்கு மீட் பண்றதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் எனக்கு வந்துடணும். ஓகே சார். அப்பதான் அந்த ஜேர்னி வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம டெய்லி ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் ஜேர்னி வந்து நமக்கு அது கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார். சரிங்களா? எஸ் சார். எஸ் சார். லேர்னிங் சார்ட்டுக்கு மூவ் ஆகுங்க. ஏற்கனவே டேம் சார்ட் கொஞ்சம் எடுத்துருக்கீங்க, அது லேர்னிங் சார்ட்டுக்கு மூவ் ஆகுங்க. கண்டிப்பா இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.